அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலாக்ஸ். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு தெரியும், இனவாதமற்ற ஒரு ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம். அனைத்து மக்களுக்கும் சமமான ஒரு உரிமையை பெற்றுக் கொடுப்போம். இந்த நாட்டில் இனவாதம் பேசுகிறவர்களை கைது செய்வோம். ஊழல் செய்தவர்கள், களவு செய்தவர்கள், குழப்பங்களை ஏற்படுத்துபவர்கள், கொலைகள் புரிபவர்களை நாங்கள் உடனடியாக கைது செய்து இந்த நாட்டில் தமிழ் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஜேவிபியினர் சில இடங்களில் தற்போது தடுமாறி இருக்கிறார்கள். எந்த இடத்தில் அவர்கள் தடுமாறி இருந்தார்கள் என்று சொன்னால், திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் ஊடாக இந்த என்பிபி அரசாங்கத்தில் தமிழ் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை சரிய தொடங்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த கால அரசாங்கங்களினுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழர்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் அதிகளவாக வாழும் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. மேய்ச்சல் திரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. மாவீரர் கல்லறைகளில் இராணுவங்கள் குடிகொள்கின்றன. மக்களுடைய காணிகளை அடாத்தாக பாதுகாப்பு படைகள் பிடித்து வைத்திருக்கிறது. புத்தர் சிலைகள் வைக்கப்படுகிறது. புத்தர் விகாரைகள் கட்டப்படுகிறது. இவ்வாறு ஒரு இனவாதத்தை தூண்டும் அளவிற்கு தான் கடந்த கால அரசாங்கங்கள் இந்த நாட்டில் ஆட்சியை மேற்கொண்டு வந்தன. ஆனால் தற்போது இந்த என்பிபி அரசாங்கம் இந்த அரசாங்கங்களிலிருந்து மாறுபட்டது. இந்த நாட்டில் என்பிபி அரசாங்கம் இனவாதத்தை முற்றாக ஒழிக்கும் என்றுதான் மக்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அண்மையில் இடம்பெற்ற திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பான சம்பவம் என்பிபி அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்கள் போன்றுதான் செயல்பட போகின்றன என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில், உங்களுக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்களுடைய ஆட்சியில் நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது எம்பியாக இருந்தாலும் சரி, முன்னாள் தலைவர்களாக இருந்தாலும் சரி, சிங்கள தலைவர்கள் சிங்கள நாட்டை விட்டு ஐரோப்பிய தமிழர்கள் வாழுகின்ற இடங்களுக்கு செல்லும் போது அங்கே ஈழத்தமிழர்கள் புலிக்கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு பல அமைச்சர்கள், என்பிபியினுடைய அமைச்சர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிர்ப்பு வரவில்லை. தற்போது இந்த டில்வின் சில்வாவிற்கு, ஜேவிபி தலைவர்களில் மிக முக்கியமான ஒருவரான டில்வின் சில்வாவிற்கு ஐரோப்பிய நாட்டில் தமிழர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு காலமும் எதிர்ப்பை தெரிவிக்காத தமிழர்கள் திடீரென்று டில்வின் சில்வாவிற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் மக்கள் பெரிதும் நம்பி அதிகளவான வாக்குகளை செலுத்திய இந்த என்பிபி அரசாங்கம் திருகோணமலையில் தமிழர்களுடைய பூர்வீக நிலத்தில் சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை வைத்துவிட்டு தமிழர்களுடைய எதிர்ப்பிற்கு பிறகு அதை எடுத்துவிட்டு மறுபடியும் சிங்கள பேரினவாதத்தின் எதிர்ப்பால் அதே இடத்தில் இருக்கின்ற சம்பவத்தால் தமிழர்கள் டில்வின் சில்வாவிற்கு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். டில்வின் சில்வாவிற்கு கண்டனம் தெரிவித்ததற்கு இபிடிபி கட்சியும் இங்கே தாயகத்தில் தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் மிகச் சுருக்கமாக பார்க்க போகிறோம். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஈழத்தமிழர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் என்ரு ஃபெட்ரிக் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோருக்கு இடையிலான கடந்த வெள்ளிக்கிழமை முற்பகல் பத்திரமுல்ல பெலவத்தவியில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது இலங்கையின் நிகழ்கால அரசியல் நிலைமைகள் பற்றியும் பிரித்தானியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவு பற்றியும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருந்தன. குறிப்பாக பிரித்தானியா எதிர்காலத்தில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இம்மாதம் பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதுடன் இதன்போது அது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவுக்கான சுற்றுப்பயணம் ஒன்றை முன்னெடுத்ததாகவும் இதன்போதே ஈழத் தமிழர்கள் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த போராட்டம் முன்னெடுப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது, திருகோணமலையில் இனவாதமாக புத்தர் சிலையை சட்டவிரோதமாக வைத்து மீண்டும் வடகிழக்கு பகுதியில் இனவாதத்தை தூண்டி தமிழர்களை அடிமைப்படுத்தும் செயற்பாடாக
செயல்பாடாக அமைந்ததால் இந்த என்பிபி அரசாங்கம், அதாவது ஜேவிபி அரசாங்கத்தின் ஜேவிபி தலைவர்களில் முக்கியமாக திகழ்கின்ற டில்வின் சில்வாவிற்கு ஈழத்தமிழர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு, டில்வின் சில்வாவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதற்கு இந்த ஈழத்தமிழர்களை இபிடிபி கட்சி கடுமையாக விமர்சித்திருக்கிறது, தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாகவும் இந்த காணொளியில் நாங்கள் மிகச் சுருக்கமாக பார்க்க போகிறோம். புலம்பெயர் தமிழ் மக்களில் ஒரு பிரிவினர் கோமா நிலையில் இருந்து மீண்டும் யதார்த்தத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ள இபிடிபி லண்டனில் ஜேவிபி தலைவர்களில் ஒருவரான டில்வின் சில்வாவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு தமது கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இபிடிபி கட்சியினுடைய ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்தினால் குறித்த கண்டனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்த ஆயுத வழிமுறையில் ஈடுபட்டு பின்னர் ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்த தரப்பு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறது. குறித்த தரப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போதிலும் அந்த அமைப்பு சார்பாக உயிரிழந்தவர்களே அவர்களின் உறவுகள் நினைவு கூற அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த செயல் பாராட்டுக்குரியது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்கிறார்கள். அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான சூழலில் டில்வின் சில்வாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதை அறிவு சார்ந்து சிந்திக்கின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தற்போதைய சூழலில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் கோமா நிலையில் இருக்கின்றார்களோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்துகிறது. ஒரு காலத்தில் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் சார்பிலே ஆயுத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய போராட்டத்தின் பின்னர் இபிடிபி மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறது. இருந்தாலும் இந்த ஆயுத போராட்டத்தின் மூலம் இலக்கை அடைய முடியும் என்று ஒரு தரப்பு செயல்பட்டு வந்தது. அதனை வலுப்படுத்தும் வகையில் புலம்பெயர் நாடுகளில் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இன்று அந்த நிலை இல்லை என்பதையும், இப்போது முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் தாயகத்தில் வாழும் மக்களின் இருப்பிற்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு விடயம் பற்றி தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த எதிர்க்கட்சிகளை இந்த இபிடிபி கட்சி கடுமையாக விமர்சித்து வந்தது. ஆனால் தற்போது இந்த என்பிபி அரசாங்கத்தை இபிடிபி கட்சி விமர்சிக்க முடியாமல், எதுவும் செய்ய முடியாமல் தவித்து வருகிறது. காரணம், ஏற்கனவே இபிடிபி கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. தென்னிலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பலர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக. வடக்கு கிழக்கில் எப்போது தமிழ் எம்பிக்கள், தமிழ் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது, எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதில் மிக முக்கியமானவர் இந்த அமைச்சர் டக்ளஸ், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. இவர் மீது பல்வேறுபட்ட கொலை சம்பவங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், மோசடிகள் என்று ஏராளமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது வடகிழக்கு மக்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எப்போது கைது செய்யப்படுவார் என்று. இந்த நிலையில் இந்த அரசாங்கத்திற்கு தற்போது ஆதரவாக அவர்களுடைய செயற்பாடுகளை பாராட்டி வருவது ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவர்களுடைய தோழர்கள் தான் சயித் பிரேமதாச மற்றும் நாமல் ராயபக்ச ஆகியோர் தான் இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்ற போது இவர்கள் தற்போது இந்த என்பிபி அரசாங்கத்தை ஆதரித்து பேசுகிறார்கள். ஆகவே இதற்கு பின்னால் பல மர்மங்கள் இருக்கின்றது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தற்போது தமிழர்கள் டில்வின் சில்வாவிற்கு எதிராக ஐரோப்பிய நாட்டில் முன்னெடுத்த இந்த போராட்டத்திற்கு இபிடிபியும் தன்னுடைய கடும் கண்டனத்தை வெளிப்படுத்த இருக்கிறது. மக்களுக்கு தெரியும் இபிடிபி கட்சி யார், இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் யார், டக்ளஸ் தேவானந்தா அவர் பற்றி மக்களுக்கு தெரியும்.